இப்போது கூகுள் எடுத்துக்கங்க. கூகுள் வந்து 1,20,000 கோடி எங்கே வைசாக் கொண்டு போகிறாங்க. கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவங்கெல்லாம் அவர் போய் பார்த்துட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக கூகுள் போய் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊருக்கு கொண்டு வரணும்னு தான் பார்ப்பாங்க. எந்த சிஇஓ எந்த முதலாளி இருந்தாலும் அந்த நிறுவனம் அவங்க ஊருக்கு கொண்டு வரணும்னு தான் ஒரு மனசில் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட கூகுள் ஆந்திராவுக்கு போகுதுன்னா அப்போ அங்கே இருக்கிற அரசு இவங்களோட சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே போன்ற கொரியன் ஷூ கம்பெனி இங்கே கையெழுத்து போட்டாங்க. 1,700 கோடி கையெழுத்து போட்டாங்க கங்கை கொண்டானில், தொழிற்பேட்டையில். அடுத்த மாதம் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டிக்கு 2,800 கோடி ரூபாய் அங்கே போய் முதலீடு பண்ணுறாங்க. இப்படி அதே போன்று இந்த பிஒய்டி கம்பெனி இருக்குது, பில்ட் யுவர் ட்ரீம்ஸ்னு கார் இருக்குது, சைனா கம்பெனி இருக்குது. டெஸ்லாவுக்கு போட்டி கொடுக்குற கம்பெனி அது பிஒய்டி கம்பெனி. இந்த பிஒய்டி கம்பெனி உதிரி பாகங்கள் வந்து தமிழ்நாட்டில் 2018-19 2,800 கோடி ரூபாயில் அங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கம்பெனி உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற நிறுவனம் இருக்குது. ஆனால் இப்போ மெயின் கம்பெனி எங்கே கொண்டு போகிறாங்கன்னா தெலுங்கானா. எவ்வளோ 85,000 கோடி ரூபாய்க்கு தெலுங்கானாவில் முதலீடு செய்ய போகிறோம். ஏன்னா இங்கே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம், இதுக்கு மக்கள் மறுபடியும் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க எல்லாம். அதனால் நிச்சயமாக அது ஒரு பொழுதும் ஆக போகிறது கிடையாது.